ஆயா மாரி 10 வர ஏன் தெரியும்? வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும். இங்க பாரு அழுவாத. என்ன அழுகுற? இது யாரு? அரிதாதா? எங்க அம்மாவோட பேக் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஜாலி தான் அந்த அம்மாக்கு. அதுக்கு மேல ஒரு அம்மா தான். நம்ம வந்து நாடு கடந்து காடு கடந்து கடல் கடந்து மலை கடந்து வாயை கடந்து எல்லாமே கடந்து நம்ம வந்து ஒரு பிளேஸுக்கு அது என்னன்னு உங்களுக்கு நாங்க போக போக சொல்றோம் மக்களே. செம்ம அர்ஜென்ட்டா நாங்க வந்து இப்ப கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு பிளேஸ்க்கு. ஆக்சுவலா வந்த இடத்துல ஒரு பிளேஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். ஏன்னா வண்டி எல்லாம் வந்துருச்சு. நம்ம எங்க வந்திருக்கோம்? எஸ் மக்களே, நம்ம வந்து வர்க்கலாக்கு தான் வந்திருக்கோம். அடிச்சு புடிச்சு நேற்று 3 மணிக்கு ஏறின ட்ரெயின் விடிய காலைல 6:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்து ஆச்சு. பட் ஆனா எங்களால அதெல்லாம் கவர் பண்ண முடியல. 15 மணி நேரம் நாங்க அந்த வண்டியில ஒரே இடத்துல உட்காந்து ஊர் கதை தான் பேசிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மேன்க்ரூவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன பண்ணுவோம்னா இப்ப போட்ல போவோம். எங்களுக்கும் ஐடியா இல்ல பெருசா, ஆனா சீக்கிரமா வந்தா சீக்கிரமா எல்லாமே பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க வந்து குளிக்க கூட இல்ல, ட்ரெஸ் கூட மாத்தலாம், அப்படியே வந்துட்டோம். சொல்லாது அவமானப்படுறது. ஃபர்ஸ்ட் இங்க போயிடலான்ட்டு சரி ஓகே மக்களே, நாங்க உள்ள போயிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம். யாரையும் அடிக்கூடாது அம்மா சொல்லியிருக்கேன்ல, ஆனா இவளுக்கு அது கிடையாது. அவ ஒன்னு அடிக்கலாம்ல, எப்ப வேணா அடிச்சிக்கலாம். கொட்டா தானே இவளுக்கு எப்படியாவது தண்ணியில பூச்சி தள்ளி விடுறான். நீ காலம் அதுக்கு தான் வெயிட்டிங். அதுதான் நடக்கும். பண்ணி விட்டு தள்ளி அவனே தள்ளி விட்டு ஏன் ப்ரோ தள்ளி விட்டீங்க நம்ம கேட்பான். என்ன ப்ரோ தள்ளி விட்டீங்க? சரி விடுங்க பரவாயில்ல வச்சுக்கலாம். நீங்க கூட ட்ரிப்புக்கு வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க. சரி அவனே சந்தோஷம் தான் போறான். உன்னை தண்ணியில தள்ளி விட்டா சின்ன பசங்கள தள்ளி போங்க. நயன்தாரா விக்னேஷ் இவனை பாத்துக்கிறோம். ஒரு வாட்டி என்னன்னா அவர் பாக்கேஜா இறங்கிட்டாரு. இப்ப பாத்துருப்பாரு என்ன இவங்க மைக்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து அப்டேட் பண்ணிடணும் நம்ம. இப்ப நயன்தாராவோட தனியா சார்ஜ் போட மறந்துட்டாரா. அம்மா இல்லாம போவியா அதுக்குன்னு? கைஸ் இங்க பாரு, அம்மா இல்லாம போவியா? ஏய் அம்மா இல்லாமலாம் போலடி. இரு ஏன் பத்திர டென்ஷன் ஆகாத. அது பாட்டு தனியா நடந்து போகுது. அது அவர் ஜாக்கெட் தரா இருந்துச்சு வாங்க போச்சு. அப்படி தனியா போக கூடாது. அங்கிள் வேற எங்கயாவது போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? தனியா அப்படிலாம் போக கூடாது. அதிஷ்டா போட்டுக்கோ. இந்தா கண்ணாடி கண்ணுக்கு போடு. கண்ணாடி கண்ணுக்கு போடாம மண்டைக்கு போ. என்ன சைஸா இருக்கு நினைக்கிறேன். சின்ன சைஸ் நம்ம தொப்பைக்கு பத்தாது. பரவாயில்ல இல்ல இழுத்துக்கலாம். அதிஷ்டா எங்க இருக்க? ஓகே கைஸ், நம்ம வந்து பேசி முடிச்சிட்டோம். பட்ஜெட் டீலிங் பேசி முடிச்சிட்டோம். என்ன மேட்டர்னா 2 போட் டோட்டலா நம்ம 17 மெம்பர்ஸ்ங்கிறதுனால 2 போட்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணி இப்போ மேங்க்ரூவ் காடுக்குள்ள நம்ம போக போறோம். ஃபார் கண்ட்ரி போட் தான் எடுத்திருக்கோம். அவங்களே இப்படி பண்றாங்க. நம்ம உட்காந்துட்டு வழக்கம் போல சும்மா சுத்தி பார்த்துட்டு வந்தா ஓகே. நீ இப்ப எதுக்கு லக்கி பீச்சுக்கு தண்ணி வரட்டா? அதுல அபூர்வமான மிருகம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்க செகண்ட் பேட்ச். நாங்க லக்கிய கையில புடி. நாங்க இரு உட்கார வைப்பாங்க. அங்க போய் திரும்பி பாரு லக்கி. வாவ் சூப்பரா இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்கு பாத்தியா? லக்கிக்கு வேற இந்த மாதிரி போட்டிங் வந்து தூக்கம் வந்துரும். கம்மன் தூங்கிட ஜாலியா. லக்கி அவ்வளோ வாவு இல்ல, லைட்டா தான் வாவு. ஆக்சுவலி மக்களே எங்களுக்கு இவ்வளவு நேரம் கொஞ்சம் போரிங்கா போச்சு. ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பச்சை பச்சைன்னு தான் இருந்தது. இப்போதான் கொஞ்சம் ஓப்பனா நல்லா இருக்குது. அழகா இருக்கு. வீடியோல பாரு சூப்பரா இருக்கு. அதான்டா நம்ம ஃபாரஸ்ட் உள்ள போறோம். குனிங்க. ஐயோ என்னது தம்பி? குனிப்பா தம்பி. வரலடி என் பக்கம் வந்தா தானே குனிய முடியும். நீ ஏமா குனிற? குழந்தை நீ குனியாத பப்பி. இவரோட வாக்கிங் போயின்னு இருக்காரு அங்க இங்கயும். மேல ஃபுல்லா கீழே முள்ளு இருந்து பாத்துருப்பீங்க. மேல ஒரே முள்ளு காடா இருக்குதுங்க. நீ முன்னாடி பாத்து போப்பா. குனிப்பா உன் சொட்ட மண்ட விக்க குனிப்பா கொஞ்சம். அம்மா அதோ எவ்வளவு பாருங்க. இங்கதான் இல்லனா இங்கே சேத்து வந்து சொட்ட மண்ட இல்லையாண்டி? அவங்க குடும்பமே இத நான் போட்டு காட்டுறேன். உங்க அம்மா சொல்றாங்க இவங்க குடும்பமே சொட்ட மண்டைன்றாங்க.
சுற்றுலா வந்த மாதிரி என்ன எல்லாரும் இங்கே தங்கி வேணாம் வேணாம் தலைவலி நாங்கெல்லாம் குடிக்கிறோம் உனக்கு வயிறு சரி ஓகே குடிச்சு பாக்குறேன் செம்ம டேஸ்டா இருக்கு அதுதான் குடின்னு சரி எனக்கும் ஒண்ணு கொடுங்க தலைவலி வந்தா நான் என்ன பண்றது மாமா வசந்த் மாமா எனக்கும் ஒண்ணு நல்ல டேஸ்டா இருக்குப்பா இங்க கோகனட்ல நல்லா ஆயா மாதிரி பத்துன்னு வர ஏன் போகும்போது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு வரப்போ செம்ம டயர்டு இளநீ குடிச்சோன்னா இன்னும் டயர்டு போட்டை வீட்டு மாரி ஆக்கிடுறீங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் உட்காருங்க ஓகே மக்களே ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா போட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே ரொம்ப கூட்டமா இருக்கும் ஆக்சுவலி கூட்டமா தான் இருக்கு பட் நாங்க வந்தபோது ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அதனால நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டோம் ரொம்ப கிரவுட் வந்ததுன்னா கிடைக்காதுன்னு நாங்க நல்லா குடிக்கல எதுவுமே பண்ணல அப்படியே எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்க பல்லு மிளகு வளக்கிட்டு சாப்பிட்டு மட்டும் இறங்கி வந்துட்டோம் சோ இப்ப போயிட்டு நம்ம ரெடி ஆக போறோம் ரெடி ஆயிட்டு அடுத்து என்ன பிளான்னு தெரியல நாங்க உங்களுக்கு அங்க போயிட்டு காமிக்கிறோம் மாங்காக்கும் தேவகி அம்மாக்கும் போன வாட்டி மாங்காய் வித்தவங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க பார்த்தாலும் என்ன வேண்டாம் பொண்ணுக்கு அழுதுன்னு இருக்கு உட்காந்து விளையாடணும்னு சொல்லிச்சு எவ்வளவு நேரம் விளையாடுவேன் லக்கி எவ்வளவு நேரம் லக்கி ஏய் நீங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்றத நிறுத்துறீங்களா 2 பேரும் சேர்ந்து 5 டைம்ஸ் பண்ணிட்டு இறங்கிடுவான் 1 5 இறக்கி விடு பாத்து பாத்து என்ன கப்பல் ஓட்டுனுக்குற அது பேர் தள்ளி விடுது கிருஷ்ணாக்கு சர்ப்ரைஸ் ஜெயஸ்ரீக்கு சர்ப்ரைஸ் வாங்க 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 1 2 3 என்ன உனக்கு தெரியலையா என்னன்னு ஓகே மக்களே ஃபைனலா நாங்க வந்து அங்க இருந்து கிளம்பி இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம் பஞ்சாயத்து மக்களே குளிக்கலாம் மக்களே அதுவே டென்ஷனா இருக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுறோம் போல இருக்குது ஆமா மேன் குரூப் போயிட்டு ரூம் போயிடலாம்னு சொல்லி தான் வந்தோம் ஆனா வரவல்ல நம்ம வாகன ஓட்டுனர் பிரெயின் வாஷ் பண்ற பக்கத்துல ஒண்ணு யானை சவாரின்னு ஒரு பிளேஸ் இருக்கு அங்க போலாம் அப்படின்னு போயிட்டு திருப்பி இங்க வர முடியாது அதனால இப்பவே போயிடலாம் வாங்கன்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நாங்க போனா ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவர் குளிக்கலன்றத ஒரு பிரச்சனையாமா நாங்களும் சரி யானையெல்லாம் காட்டுவீங்க நான் பூனையை தான் இவ்வளவு நாள் பாத்துக்கிறேன் யானையை பாத்துருவோம் அப்படின்ட்டு போயிட்டோம் சரி ஓகே மக்களே நாங்க எலிஃபண்ட் டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறும்போது உங்களுக்கு காமிக்கிறோம் பயம் இருக்கு உள்ள காமிச்சிக்க மாட்டேன் தைரியமான ஆளுங்க நானும் அரிதாவும் போக போகிறோம் அடுத்து பார்த்து எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா தான் இருந்தது கொஞ்சம் டவுன்ல இறங்குறப்ப கொஞ்சம் பயமா இருக்கா Can you see the traffic? எலிபென்ட் தந்தத்துல என்ன வாலிபால் அடிக்க போதுன்னு தெரியாம பின்னாடி ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க முதுகுல உட்கார வச்சாங்க இப்ப மண்டைக்கிட்ட வந்து நிக்கிறோம் கட்டி புச்சுன்னு வருது என்ன நான் இப்ப எங்க போய் கட்டுப்பிடிக்கிறது அது அழகா ரொட்டேட் ஆகுது பாருங்க ஷவர்ல வச்சுக்கிறாங்க பாதுக்கு நீயே சோப்பு குடுப்பா அதை குடுப்பான்னு குதிப்ப அது பேர் எவ்வளவு அழகா குளி அது அழகா ரொட்டேட் பண்ணி காட்டுது பாடிய தொட்டு பாத்து லக்கி தொட்டு சீக்கிரம் கடிக்க போது மாமா ஏய் அது கடிக்காது நீ போன ஜென்மத்துல ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள ஏய் ஒழுங்கா வாங்கு நாக்கு நீடுது பயமா இருக்கு ஏய் ஒண்ணுமே பரவாயில்லை நீ தலையிலே டேரக்டா போட்டுரு தலையிலே போட்டுரு ஏய் ஏய் பயப்படாதடி ஒண்ணுமே இல்ல ஏய் கண்ணை தர என்ன பாத்துரு ஏய் இங்க பாரு குதிக்காத அப்புறம் வாயுல போய்டும் ஏய் இங்க பாரு அழுவாத என்ன அழுவுற என்னடி இப்படி எடுத்துட்டு போற எங்க பொண்டாட்டி ஏய் என்னடி ஏய் பாந்து எடுத்துடா பயந்து அழுதுடா அதுக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் ஆகாது கொமட்டும் ஏய் அது ஒண்ணுமே இல்ல சும்மா அப்படியே ஜஸ்ட் பொம்மை மாதிரி வச்சுன்னு இருக்க வேண்டியது தானே சரி 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 காமா அவ அழுதுட்டா ஒரு மாதிரி பயந்துட்டா என்ன பண்ண பார்த்தல மாமா எனக்கு அதெல்லாம் பார்த்து வாந்தி அது அந்த மாதிரி தான் வந்துற போது என் மேலன்ட்டு எனக்கு ஒண்ணுமே பண்ணாது அது குழந்தையா இருக்குது செம்மையா இதுவாயிடுச்சு
சொல்ல மாட்டேன். மக்களே ஒரு அம்மா அழுது முச்சி அழுதியா இல்லையா? பயந்து போனியா இல்லையா? மூக்கால அழுதியா இல்லையா? வந்துச்சு மக்களே, டென்ஷனா வந்துச்சு. நான் போக மாட்டேன்னு சொன்னேன். இவன் தான் வா வான்னு. அதெல்லாம் நான் தினமும் பண்ற முடியுமா? பப்பீசம் எல்லாரும் இருக்கு. எனக்கு இவன் நல்லா சீரியஸா இல்லன்னா மட்டும் நீ அசிங்கப்பட்டதே இல்ல. அனிமலுக்கு அனிமலை பிடிக்கலன்னா அப்ப வேற யாருக்கு அனிமலை பிடிக்கும்? எனக்கு ஸ்னேக் பிடிச்சதுதான். நான் விளையாடி இருக்கேன். நான் நினைச்சிட்டேன் கண்ணை மூடிட்டு ஓகே கடவுள் மேல உட்காந்துட்டு இருப்பான்னு நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு ஸ்னேக்லாம் சரியே படல. எனக்கு எலிஃபென்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பிடிக்கல. நம்ம சொன்னா அரித்தாவும் வராது இருக்குதான். நான் அமைதியா இருந்தேன். பல்ல கச்சி போயிட்டு வந்தா ஸ்னேக்லாம் எனக்கு தலைவலியே வந்துச்சு. எனக்கே பயமா தான் இருந்துச்சு. ஆனா நான் எப்படி தெரியாதமே சமாளிச்சேன். நீ அசிங்கமே இல்ல அப்படின்னா பண்ணுச்சு மக்களே. நடிப்பு அரக்கன் வெளியே வந்தாங்க. ஓகே மக்களே, நம்ம அங்கிருந்து வர வழியில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2-3 பிளேஸ் போலான்னு பிளான் பண்ணோம். ஆனா எல்லாரும் ஐயோ ரொம்ப குளிக்காம இதுவே 2 நாளா போட்டுக்கிறேன்னா பாத்துங்க. ஆக்சுவலி நாங்க மார்னிங் வந்து நான் நேத்து காலையில இந்த டிஷர்ட் போட்டோம், குளிச்சுட்டு ரெடியா வரப்போ அதே மாதிரி இன்னைக்கு இங்க வந்து ரூம்ல இருந்து உடனே அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டோம். எதுவுமே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகவே இல்லை. ஏன்னா லக்கேஜ் மட்டும் வச்சுட்டு அப்படியே கிளம்பணும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கூட்டம் ஆயிடும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துலாம் போனவங்க அங்கேயே லாக் ஆயிட்டோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 5 o'clock ஆகும். இப்போ ரூமுக்கே கூட்டு வந்து விட்டுட்டாங்க. சரி குளிச்சு முழிச்சுட்டு நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போறோம். கிளம்பி நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போறோம். அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே மக்களே, நாங்க வந்து காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டோம். இப்போ நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு? ஒரு கடற்கரை. கடற்கரை வர்க்கலா மினி கோவா. ஆக்சுவலா மினி கோவாக்கு அப்புறம் காஸ்டியூம் காத்து நயன்தாரா காட்ட மறண்டா. நயன்தாரா குளிக்கிறேன்னு எவ்வளவு பதிவு பண்ணமோ இப்போ குளிச்சுட்டோன்றதையும் பதிவு பண்றோம். ஆமா வந்து குளிச்சு முடிச்சிட்டு இப்போ எல்லாருமே கிளம்புறோம். சோ வர்க்கலா கிளிஃப் பீச் அப்படி சொல்லிருக்காங்க. நல்ல மக்களே அங்க போனா பார்த்தாதான் நமக்கு தெரியும். சோ அங்க போலாம். இங்க பாருங்க, அது ரொம்ப வீக்கா இருக்கு. பார்த்து விளையாடுங்க. லக்கி உன்னால அதுல விளையாட முடியாது. லக்கி. ஆமாடா, பழாப்பழம் நைஸ்ல. அதிர்ஷ்டா பார்த்து இப்பதானே விளையாட. அடுத்து அண்ணனை விடு. இப்பதானே விளையாட. அடுத்து லைனா விடு. லைனா வாங்கடா. அஜய் வாடா. லைனா வா. லைன்ல வா. லைன்ல நில்லுங்க. பண்ணிட்டு போய் லைன்ல நின்னுடணும். மக்களே ஒரு பெரிய 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 தவறு பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்க என்ன நினைச்சோம்னா ரொம்ப காலியா இருக்கும். இங்க இருந்து எட்டி பார்த்தா ஆனா அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா பாருங்க மக்களே, இதுதான் பீச். ஆனா இங்க இருந்து நம்ம டே டைம் பார்த்தோம்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஊரே இங்கதான் மக்கள் ஒளிஞ்சிருக்கு. கிரௌடா இருக்கு. வந்து மாட்டிக்கிட்டோம். அதனால வெறும் சும்மா சுத்தி மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம்னு யோசிச்சிருக்கோம். அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறோம். வெல்கம் பேக் டு தி கிளப். 3 பேர் சேர்ந்து கூப்பிட்டு வந்தாங்க. வாங்கம்மா அப்படின்னு. எங்க போயிட்டாங்களா அவங்க? மொத்த பீச்சஸ் தேட வச்சிட்டீங்க. ஆமா, எல்லாம் போல வாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டீங்க 2 பேரும். தண்ணி குடிங்க, ரொம்ப நேரம் வந்திருப்பீங்க. மக்களே ஃபைனலா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஆமா மக்களே, அதுக்கப்புறம் மறக்க முடியாத சம்பவம். 2 பேரும் தொலைச்சு போயிட்டாங்க. அல்லுவோட மாமியார்கள் 2 மாமியார்கள். ஆக்சுவலி என்னன்னா எல்லாருமே எங்க கூட வந்துட்டே இருந்தாங்க மக்களே. நாங்க அப்படியே பஞ்சா போயிட்டே இருந்தோம். ஒரு டர்ன் இப்படி ஒரு டர்ன் லெஃப்ட் ரைட்னு இருந்தது. நாங்க லெஃப்ட் போயிட்டோம், அவங்க ரைட் போயிட்டாங்க. போயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க கிட்ட போன் கூட இல்ல. ஆமா, ரொம்ப நேரமா புலம்பி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம் நாங்க. அம்மா அழுக வந்துருச்சு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் வாங்கி போன் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. அந்த பர்சன் வந்து என்னமோ ஆக்சுவலா அதான் அவங்க லாங்குவேஜ் வந்து நமக்கு புரியாதுன்றதுனால நம்ம வேற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். நியர்பை லொகேஷன்லாம் சொல்றாரு. ஆனா அது எங்கேயோ காட்டுது. நாங்க கூட்டு வந்து விட்றோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூட்டு வந்து விட்றோம்னு சொன்ன பர்சன் போன் எடுக்கல. ரிங்கு போகுது எங்களுக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பயமாயிடுச்சு. அப்புறம் வந்துட்டாங்க. அப்புறம் தேடி மாப்பிள்ளைங்களா போய் தேடி அலசி புடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. இது எதுக்கு சொல்றோம்னா ஃபேமிலியா ட்ரிப் போறீங்கன்னா எல்லாரும் போனை கையில வச்சுங்க மக்களே. உண்மையாலே அது ரொம்ப எவ்வளவு யூஸ்ஃபுல்
யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தெரியுமா ஒரு வேலை இருந்திருந்தா இருந்ததுன்னா ஏதோ அவங்க எழுத்துக்கூட்டி படிச்சு கூட இந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். போன் கையில இருந்தா ஓகே இங்கதான் இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்டா இருக்கும். போனும் இல்லைன்றப்போ அவங்க எங்க போவாங்க ஏது போவாங்கன்னு ஒரு தலைவலியா இருக்கும்ல, பயமாயிடுச்சு. அழுகையே வந்துருச்சு நிஜமா. நாங்க வெளியே காமிச்சிக்கல, பார்த்த உடனே அப்பாடா ஒரு வழியா கிடைச்சிட்டாங்க. வயசானவங்க வேற, அவங்க நம்மளா இருக்கோம், அவங்களுக்கு நம்மள்ட்ட யாரும் இல்ல, நம்ம தான் ஒழுங்கா பார்த்து இருந்திருக்கணும். ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அவங்க அந்த கூட்டத்துல ஸ்பீடா போறதுனால கண்டுபிடிக்க முடியாம லக்கே நான் பார்க்கவே வருது. ஏன்னா லக்கே பார்த்து நாங்க ஆள் வச்சிட்டோம். மேமே என்ன சொல்லுது, அந்த அம்மாக்கு நாங்களாம் பெருசாவே கன்சிடரா ஆகல. ஸ்னேக் பாபுடா நீ யாரு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஜாலியா சுத்தி இருந்தாங்க. சித்திங்க கூட தான் அனிஷ் சித்தி, அனிதா சித்தியை விட்டோம். அனிஷ் சித்தி தான் அனிதா சித்தி போவாரு, அனிஷ் சித்தி கூட தான் சுத்திட்டு இருக்கோம். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் டே வந்து கால்ல இருந்து ஒரு மாதிரி அப்படி இப்படி வந்து போய் இன்னைக்கு ரொம்ப பரபரன்னு இருந்தோம் மக்களே. நாங்க என்ன பண்ணோமா இன்னைக்கு அப்படின்ற ஆக்சுவலா முட்டிலாம் இப்பதான் வலிக்குது உட்கார்ந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி பயங்கர ஆக்டிவா சுத்திட்டு இருந்தோம். சாப்பிட்டு நம்ம லொகேஷனுக்கு வந்து வந்தாச்சு மக்களே. தட்ஸ் இட் மக்களே, போய் கதை பேசுற டைம். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சதா லைக் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மீட் பண்றோம். பாய்.